தாமரை பொரியல், லோட்டஸ் சீட்ஸ், அதுவும் இல்லாமல் ஃபாக்ஸ் நட்ஸ், சூப்பர் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தனித்தனி பொருளும் கிடையாது, தனித்தனி ஃப்ரூட்டும் கிடையாது, எல்லாமே ஒரே விஷயந்தான். அதாவது இது எப்படின்னா, இந்த விதையிலேருந்து, இது ஒரு விதைன்னு சொல்லுவாங்க, அதாவது தாமரை விதை, அந்த விதையிலேருந்து பாப்பாவும் தான், பாப்கார்ன் மாதிரி பாப்பாவும். இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், கொஞ்சம் காரம் கலந்து வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், அல்வாவாக செஞ்சு சாப்பிட்லாம், ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் 1-2 கிடையாது, அவ்வளோ பெரிய லிஸ்ட்டுங்க. இதை படித்தோடனே இது எப்படி இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணேன்னு ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறது கடைக்கு போவோம், ஜூஸ் வாங்குறது கடைக்கு போகும்போதெல்லாம் இதை நான் பார்ப்பேன், சின்ன கவரில் போட்டு விற்றுன்னு இருப்பாங்க. இது எப்படி மிஸ் பண்ணனே எனக்கே தெரியல. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்ருப்பேன். ஸோ இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படி ஃபார்மிங் பண்ணுறாங்க, எங்கே ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் உங்கள் ஃபேபி. ஸோ இந்த தாமரை விதை ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல எங்கே செய்கிறாங்கன்னா பீகாரில், அதாவது வேர்ல்டுலே 90% அதிகமாக விளைச்சல் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா பீகாரில் தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா தாமரை பொரினே கூப்பிடலாம். ஏன் அப்படின்னா நல்லா பொரி மசாலா மாதிரி இது நல்ல அந்த, அதாவது நல்லா விளைஞ்சி முடிஞ்சோடனே பொரி மசாலா மாதிரி செஞ்சு சாப்பிட்றனால தாமரை பொரின்னு வச்சுக்கலாங்க. இந்த தாமரை பொரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி அறுவடை பண்ணுறாங்க பார்த்திங்களா. அதுக்கு முன்னாடி அரிசி அந்த செடி முளைக்கிறதுக்கு எப்படி தண்ணியில் வந்து அந்த விதையை அப்படியே தூவி விடுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இந்த தாமரை விதை பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், நல்லா திராட்சை மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். நல்லா ஒரு 20 to 25 சென்டிமீட்டர் அளவு வந்து தண்ணி இருக்கிற இடம் நம்ம நல்லா நல்ல ஒரு வயல் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நல்லா அப்படியே சுற்றி நம்ம இந்த விதையை அப்படியே போட்டோன்னு வச்சிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 20 to 25 நாளில் வளர்ச்சி இருக்குங்க. ஓரளவுக்கு நல்ல மொட்டுலாம் நல்லா செடி மாதிரி வளர்ந்தோடனே அந்த செடியை வந்து கேதர் பண்ணிடுறாங்க. 2 மாதத்தில் இது என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணிக்கு மேலே வந்து ஒரு இலை மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. நல்ல ஒரு வெத்தலை இலை நல்லா பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்குன்னு வெத்தலை இலையே கிடையாது, வெத்தலை இலை மாதிரி சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அந்த பூ அந்த நம்ம அந்த செடியில் கிளையில் வர்றதுல தான் இந்த ஃப்ரூட்டும், அதாவது ஒரு பழம் மாதிரி வருதுங்க. அது வந்து தண்ணி கடியிலே இருக்கும். அந்த பழத்துலேருந்து எடுக்கிறது தான் இந்த விதை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 8 மாதம் டைமில் இந்த செடி வந்து ஃபுல்லாக வளர்ந்து அந்த பழமும் வந்து அந்த பூவும் நல்லா மலர்ந்துருங்க. இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஒரு 8 months க்ரோத் முடிஞ்சோடனே இந்த பழத்தை எடுத்து அதை 2ஆக வெட்டினோடனே உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடுறாங்க. சீடை எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய வைப்பாங்க. அந்த ஈரப்பதம் போகணும்னு சொல்லிட்டு காய வைப்பாங்க. அந்த பழம் எங்கன்னா யூஸ் பண்ணலாமா, இந்த சீத்தாப்பழம் ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த சீத்தாப்பழம் மாதிரி தான் இருக்கும். அப்போது சீத்தாப்பழமாக இருக்கனால ஸ்பூன் போட்டு சாப்பிடலாமான்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அந்த சீடை நம்ம எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மண் சட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு கிண்டுன்னு கிண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, இந்த அளவுக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற டைமில் எடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நல்லா இந்த வத்தல் காயப்படுவோம் பார்த்திங்களா மாடியில், அந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து விரித்து நல்லா வெயில் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா காய வச்சிடுறாங்க. நல்லா பரப்பி காய வச்சுட்டு சைஸ் வாரியாக, அதாவது பெருசு சின்னது இன்னும் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடாயில் போட்டு திருப்பியும் வறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வறுத்து எடுத்து அதை நல்லா வறுந்தோடனே நல்லா மொறுன்னு வந்தோடனே நல்லா இந்த உட்டன் கட்டை மாதிரிங்க. இப்போ சொல்ல போனால் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டேபிள் டென்னிஸ் பேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கனமாக இருக்கிற உட்டன் பேட் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு விதையை போட்டு அடிக்கிறாங்க. அடித்தோடனே விதை நொறுங்கன்னு பார்த்தா நொறுங்க மாட்டேங்குது, நல்லா பாப்கார்ன் மாதிரி உள்ள வெள்ளையாக ஒன்று வந்துடுதுங்க. அதாவது மஷ்ரூம் ஷேப்புன்னு கூட சொல்லலாம். மஷ்ரூம் ஷேப் மாதிரி சின்னதாக இருக்குது. அதாவது காளானோட சைஸ் எந்த அளவு இருக்குமோ சின்னதாக இது வந்து நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வந்துடுது. இதை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ வரைக்குமே பீகாரில் தான் வந்து அதிகமாக விளைச்சல் இருக்குன்றாங்க. இது மோஸ்ட்டாக வந்து மழை சீசனில் தான் நல்லாவே வளரும். அதுவும் இல்லாமல் விளைச்சலும் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து சூரிய ஒளியும் நல்லா காய வச்சு நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு எடுக்க வேணாமா, அதனால் சூரிய ஒளியே தேவைப்படுது. ஸோ இதோட நன்மைகள், இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்ற டைமில் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக ஈவினிங்காக அந்த பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அந்த காரப்பொரி மசாலா மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். இதோட நன்மைகள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுதுங்க உடம்புலேருந்து. அதுவும் இல்லாமல் இந்த மெக்னீஷியம் இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டாசியம் இன்க்ரீஸ் ஆகுது, பாஸ்பரஸ் இன்க்ரீஸ் ஆகுது,
ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகுது, விட்டமின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மினரல்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிளட் ப்ரெஷரெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற பிளட் ஃப்ளோ அதாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் சான்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்கிறனால போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுது. அதுவும் இல்லாமல் சுகர் அதிகமாக இருக்கிறவங்கள குறைச்சி விடுது. வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகுது, டைஜஷன் ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த பிரெஸ்ட் ஃபீடர்ஸ்க்கு இந்த பால் உற்பத்தி அதிகமாக ஆகுது. அதுவும் இல்லாமல் ஸ்பெர்ம் கவுண்ட் இப்போலாம் நிறைய ப்ராப்ளம் இதில் இருக்குது, அதுவும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது நம்மளை எங்கே வச்சுக்குமா, இது சாப்பிட ஸ்கின் ப்ராப்ளம், இந்த முகத்தில் இருக்கிற பரு பிம்பிள்ஸ்லாம் போதும். அதுவும் இல்லாமல் எங்கே இருக்கும். சைனீஸ் வந்து இதை நிறையா கன்சியூம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவாங்க. இல்லை பலன் இருக்கும் போதே எனக்கு நல்லா தெரியும், இந்த ஜாப்பனீஸ் சைனீஸ் பீப்புள் தான் இதை வந்து கன்சியூம் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷனு, அல்சரு, அப்புறம் இந்த வாய்ப்புண்ணு, அப்புறம் இந்த குடல் புண்ணு எல்லாமே தீர்வாகுது. இது வந்து ஒரு A to Zங்க இருக்குது, நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். இது வந்து நார்மலாக பொரி மாதிரி சாப்பிடாம இவங்க வந்து டிஷ்ஷாக கூட செய்கிறாங்க. நல்ல நெய், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மிளகா, உப்பெல்லாம் போட்டு ஒரு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஸ்வீட்டு செய்கிறாங்க, ஹல்வா செய்கிறாங்களாம். ஏன்னா ஹல்வாலாம் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதை வாங்கி நான் சாப்பிடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டேஸ்ட் வந்து நம்ம காரப்பொரி எப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் கசப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. இதை வந்து டெய்லி நீங்கள் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சாப்பிட்றாதீங்க. இவ்வளோலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. கால்சியம், ப்ரோட்டீன் அதிகமாக கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம அளவாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இது ஸ்நாக்ஸுன்றது கூட நம்ம ஈவினிங் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாயில் போட்டுனே கூட ஒரு குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற பொருட்கள் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது, நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபார்மிங் பண்ணணும், ஏன் இந்த தாமரை பொரி, நம்ம பேர் வச்ச மாதிரி தாமரை பொரி விதையை வச்சு நான் ஃபார்மிங் பண்ணணும், இதே மாதிரி வேறு ஃபார்மிங்லாம் நான் பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதே மாதிரி தாமரை பொரி மாதிரியே வேறு எதனா பொரி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ஃபேபி.